போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். கம்மு, 3 பவுலு, இது வந்து சோப்பு பவுடர், நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் ஷாம்பு எடுத்து வச்சுருக்கேன். செய்யலாமா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க தண்ணியை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோப்பு பவுட்ரு எடுத்து இதில் கலக்கி போட்டுக்கிறோம். அதே அளவு 1 ஸ்பூன் உப்பு நல்லா கரைச்சிக்கணும். தண்ணி பத்தெல்லாம் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். என்ன இவ்வளோ தண்ணி ஊற்றிட்டேன், பரவாயில்ல. அதுக்குள்ள தான் ஸ்லைமெல்லாம் போட்டு வச்சேன், அது நட்டுலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பவுலில் ஷாம்பு ஊற்றணும். அதுக்கப்புறம் ஒரு பாக்கெட் ஷாம்பு எடுத்து ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த ஷாம்புனாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலக்கிட்டு இதில் 1 ஸ்பூன் நம்ம சோப்பு, அதுக்கப்புறம் உப்புலாம் போட்டு கலக்கி வச்சுருந்தோம்னா அதில் 1 ஸ்பூன் எடுத்து ஊற்றணும். ஊற்றிட்டு கிண்டணும். இது ரொம்ப நேரம் கிண்டணும், கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நான் வந்து கலர் சேர்க்கல, நீங்கள் வேணால் கலர் சேர்த்துக்கலாம். இன்னும் 1 ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கிறோம். சோப்பு பொடி பத்தலன்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் மோண்டி எடுத்து போட்டுக்கலாம். இப்போவே கொஞ்சம் வர ஆரம்பிச்சுட்டு நல்லா கலக்கிட்டே இருப்போம். இதை ஊற்றி கலக்கணும். இப்போ நம்ம கடைசியாக கலக்கி வச்ச தண்ணியை எடுத்து இப்படி கொஞ்சம் ஊற்றி பாருங்கள். இதில் இந்த வருதா, இந்த மாதிரி வந்துட்டுனாலே ஒரு கலக்கி இப்படி ஊற்றிடுங்க. தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் கையை வச்சு பிணையாங்க, நான் ஸ்பூனை வச்சு பிணையதான். நீங்கள் மொத்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். அதில் இப்போ கையை வச்சு பிணைஞ்சிக்கிறோம். கையை வச்சு நல்லா பிணைஞ்சிக்கிறோம். இப்பவுமே வர ஆரம்பிச்சு பாருங்க. நல்லா கலக்கணும்னா முடிஞ்சிடும் நமக்கு. இதை அப்படியே ஸ்லைமை மட்டும் எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா பிணைஞ்சிக்கிறோம். வந்துருச்சு. தண்ணி ரொம்ப வரும். தண்ணி ரொம்ப வரும். அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டீங்க பாருங்க.
எங்கள் அண்ணி மசாலா செஞ்சு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு பிளாஸ்டிக் தாளில் வச்சுருங்க. நல்லா இருக்கும் அது. எத்தனை காட்டுங்க பாருங்க. கையில் பிசு பிசுன்னு ஒட்டும். நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா ஒட்டாது. நான் எண்ணெய் தேய்க்காம செய்தேன், அதனால் ஒட்டுது எனக்கு. அவ்வளோதான். பாய் பாய். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நீங்கள் செஞ்சு பாருங்கள்.